Hello friends, welcome to Happy Eating with Bhargavi. இன்னைக்கு நம்ம மில்லட்ஸில் ஒரு வகையான barnyard millet அதாவது குதிரவாளி அரிசி யூஸ் பண்ணி தோசை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம மில்லட் குதிரவாளி அரிசியை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி உளுந்து இந்த மில்லட் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 ஹவர்ஸ்க்கு இதை தண்ணி ஊற்றி சோக் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கிரைண்டரில் யூஸ்வலாக தோசை மாவு அரைக்கிற மாதிரி நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தோசை மாவுன்றனால மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே டைம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு நல்லா புளிக்க விடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம வெந்தயம் போட்டு அரைச்சதுனால தோசை பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மில்லட் தோசைக்கு எந்த சட்னி வேணால் செட் ஆகும். தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இல்லை கார சட்னி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான மில்லட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர். ஹாப்பி ஈட்டிங்.